Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு கோல் வச்ச முடியாது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் விஜய்க்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆக இந்த 2026 தேர்தலில் சீமானும் விஜயும் இணைவதற்கான வாய்ப்புகள் 99% நிச்சயமாயிடுச்சு, உறுதியாயிடுச்சு. போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகை எல்லாமே விஜய் அவர்கள் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த வருடமும் கொடுக்க போகிறதா வந்து செய்திகளுமே வந்துச்சு. ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து செல்றாரு, விரிவுபடுத்தியிருக்காரு. 28 ஜூன் 28 ஜூலை 3 2 நாட்களில் நடக்குது. அந்த 2 நாட்கள் 2வது நாள் வந்து ஒரு சம்பவம் இருக்குது. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே அஜித் அவர்களுமே கவனிச்சுட்டு தானே சார் இருப்பாரு. அவர் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அவருடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாரா? பகிர்ந்து சாப்பிட்டு அண்ணன் தம்பிகளாம் நல்ல நட்போட பழகிய நாட்கள் இருக்கு. எம்ஜிஆர் சிவாஜி கூட ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு இருபிருக்கும், அதே மாதிரி கமல் ரஜினி, இப்படி எல்லாத்துக்கும் வாழ்த்து சொன்னாரான்னு தெரியல. ஆனால் ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லை அதை நோக்கி விஜய் போகும்போது நகரும்போது கண்டிப்பாக வந்து மனசார வாழ்த்துவார். அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வாழ்த்தி கூட இருக்கலாம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் அவர்கள் இருக்கார். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன காரணத்துக்காக இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து இவங்க கூட இந்த கூட்டணி வைக்க போகிறாரா, என்ன மாதிரியான அரசியல் மாற்றத்தை அவர் கொடுக்க போகிறாரு சார்? பவன் கல்யாணுக்கும் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அதாவது நம்ம வந்து ஒரு 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 கண்ணாடி போட்டு பார்ப்போம்ல, அது அந்த மாதிரியான தருணம். இப்போ ஏன் பர்டிகுலராக இவங்களுக்கு மட்டும் அப்படின்ட்டு ஒரு அரசியல் பண்பு நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதன் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். அப்படி பார்த்தா மற்றவங்களாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து திமுக வந்து ஒரு நம்ம எதிர்க்கிற கட்சியாக தான் அவர் மனசில் இருக்குது இதுவரையும். ஆனால் திருமாவளவனை ஒரு சைடு அவருக்கு பிடிக்கும், அதே மாதிரி சீமானையும் பிடிக்கும். சீமானுக்கும் என் தம்பி விஜய்ன்னு சொல்லிட்டு உருகிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு கோல் வச்ச முடியாது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் விஜய்க்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனால திருமாவளவனோட கூட்டணி வைப்பாரா இல்லை திருமாவளவன் இவரோட இணைவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் சீமானோட இணைவதற்கு அல்லது சீமான் வந்து இதுவரையும் தனித்து தான் போட்டிட்டு இருந்தார், பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு தனியாக நின்று இவ்வளோ % வாக்கு வங்கி வாங்கினது வந்து பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கி 8.22% வந்து வாக்கு வங்கி வந்து வாங்கியிருக்கிறது வந்து பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது தனித்தே வந்துக்கிட்டு இருந்த சீமான் அதே மாதிரி ஒரு கரெக்டான ஒரு கொள்கையோட நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் தமிழகத்தில் மாற்றம் நடக்கும், என்னென்ன நாங்கள் ஒரு கொள்கை திட்டம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்காரு. இது விஜய்க்கும் ஓரளவுக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள் ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, இதெல்லாம் இல்லாமல் பார்த்த கட்சி, இதெல்லாம் இந்த சலித்து போன இதெல்லாம் இல்லாமல் புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இதுனாக்கா இதுவரையிலையும் நேர்மையாக பார்க்குறாள்னாக்கா சீமானை அவர் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது சீமானோட இணைவதற்கு, சீமான் இவரோட இணைவதற்கு 2 பேருடைய மனநிலையும் தயாராகிட்டு கிட்டத்தட்ட 2 சக்கரங்கள் மாதிரி ஆயிடுச்சு. ஆக இந்த 2026 தேர்தலில் சீமானும் விஜயும் இணைவதற்கான வாய்ப்புகள் 99% நிச்சயமாயிடுச்சு, உறுதியாயிடுச்சு. அப்படி இணைந்தால்தான், ஏன்னா இங்கே வந்து பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சிகள்லாம் இருக்குது, அவங்களே வந்து ஆனானப்பட்ட திமுக அதிமுக எல்லாமே வந்து ஏதோ ஒரு கட்சியை இணைத்துக்கிட்டு அல்லது ஏதோ ஒரு கட்சியோடு சேர்ந்துக்கிட்டு தான் இதுவரையும் அந்த ஆட்சி படத்தை ஆண்டிருக்காங்க.
அப்படி அப்படி அதெல்லாம் நல்ல ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு தான் சரி கூட்டணி சரியாக வரும், நம்மளுக்கு யார் ஒத்து போகிறாள், நம்ம மனசுக்கு பிடிச்சால் அப்படிங்கிறத விஜய்க்கு வந்து சீமானப்படுது. ஆக இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2 கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிட்டது. சார் இப்போ அப்படி 2 பேருமே சேர்ந்தாங்க அப்படின்னா யார் இதில் முதல்வர் வேட்பாளராக ஆவாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் அமையும் இல்லையா சார்? கண்டிப்பாக. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க 2 பேருமே? ஆனால் 2 பேருமே இது வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக கேட்குற கேள்வி. ஏன்னா 2 பேருமே இணைந்துட்டால் ஆட்சி பீடத்தில் அமர்ந்துருவாங்களா, முதலமைச்சர் நாற்காலி கிடைச்சிருமா? அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையுமே நடந்திருக்கும் இல்லையா? இல்ல, அது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லைங்கிற நான். 2026 தேர்தலில் கூட 2 பேரும் சேர்ந்தா உடனே வந்து எல்லா இடத்தையும் பிடிச்சி அந்த வந்து ஆட்சி பீடத்தை பிடிச்சிருவாங்களான்னா அது சொல்ல முடியாது இப்போதைக்கு. அது வந்து நெருங்கி வரும் வேளையில் 2026 ஒரு கணிசமான கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் ஆண்டுகிட்டு இருக்க கட்சிகளை வந்து மிரண்டு போகிற அளவுக்கான வெற்றியை பெறுவாங்களே தவிர ஆட்சி அமைக்கிறதுக்கு அளவுக்கு அந்த பலம் பெறுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்தோன்னே கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த கேள்வி ரொம்ப சீக்கிரமாக படுது. நெருங்கி ஒருவேளை இவங்க தான் அந்த தேர்தல் நெருங்கி வரும் வேலையில் நடக்கக்கூடிய சூழல் இருக்குல்ல, அதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து வாக்கு வித்தியாசம் மாறும். அதை தெரிஞ்சுட்டு அப்போ வந்து இந்த பேச்சு இது வந்து ரொம்ப ஏர்லியாக இருக்குது. இப்போ அதுக்கு அந்த கேள்விக்கு அவங்களும் போயிருக்க மாட்டாங்க, அது அப்புறமா தெரியும். சார் அதே மாதிரி இப்போ சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விமர்சனங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலடி கொடுப்பாரு. அரசியலுக்கான ஒரு புரிந்துணர்வு வந்து அவருக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவே விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த களத்தில் டைரெக்டாக சந்திக்கும் போது எல்லாத்தையுமே அவர் எப்படி சமாளிப்பார், அந்த அளவுக்கான ஒரு கேப்பபிள் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. ஏன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்குமே அமைதியாக தான் இருக்காரு, ரிசல்ட்டுமே வந்துருச்சு. இதற்கப்புறம் களத்தில் இறங்கினாதான் மக்கள் மத்தியில் ஓரளவுக்காவது பேர் வாங்க முடியுங்கிற பட்சத்தில் இன்னும் ஏன் விஜய் அவர்கள் அமைதியாகவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் இந்த மூப்பனார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா காங்கிரஸில், ஜிகே வாசுவானே, இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாதனால அவருக்கு வந்து பேச தெரியாது. அவருக்கு அந்த அளவுக்கு வந்து பேச தெரியாது, கொஸ்டின் ஆன்சர் கூட அவ்வளோதான் இது பண்ண தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு 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 பலம் இருந்தது, அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருந்தது. அவரை நம்பி பின்தொடர்ந்த தொண்டர்கள் ஏராளமாக இருந்தாங்க. நல்லா பேசுகிறவங்க தான் வந்து மக்கள் மத்தியில் சென்றடைவாங்களா, அவங்க மட்டும் தான் வெற்றி அடைவாங்களா அப்படின்னு கிடையாது. வெறும் ரசிகர்கள் வச்சு அவர் ஓட்டு வாங்க முடியாது இல்லையா? இல்லை, கண்டிப்பாக உண்மைதான். நீங்கள் இப்போ வந்து ரசிகர்கள் நீங்கள் இப்போ தொண்டர்களாக மாறிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், விஜய் வந்து ரொம்ப நாளாகவே இந்த விமர்சனம் இருக்குது. இவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில், சாதாரண சினிமா ப்ரெஸ் மீட்டில் டென்ஷன் ஆகிறாரு. நான் சொல்கிறது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சத்தமாக இருக்கவும் சவுண்டு போட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணார். அப்போ தான் விஜயோட இன்னொரு முகம் தெரியுது, டெரர் ஃபேஸும் தெரியுது. ஆனால் அதற்காக வந்து கேள்விகளை எதிர்கொள்ள திராணி இருக்காது, இவருக்கு அந்த திறன் இருக்காது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா விஜய் வந்து நான் ஒரு 20 வருஷமாக இதுக்கு முன்னாடி விதை போட்டார். அரசியலுக்கு வரணுங்கிற கால்குலேஷன் ஏற்கனவே அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. அப்படி தான் வந்து இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் மாநாடு மாதிரி ஒரு இது ரசிகர் மன்றத்தை கூட்டி அப்போ தான் வந்து ரசிகர் மன்றமாக இருந்தால் நற்பணி மன்றமாக்கி கொடி முதல் அறிமுகப்படுத்துறது. அப்போ தான் இது நடந்து கிட்டத்தட்ட 18-20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ ஒரு திட்டமிடலோடு தான் அவர் வந்து அதை செஞ்சிருக்காரு. ஃபியூச்சர் வந்து அரசியல் தான், சினிமாவின் இறுதி காலகட்டத்தில் அது முடிவதற்குள்ள அரசியல் போயிடணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அப்படி உள்ளவர் ஏன் எதிர்கொள்ள முடியாது? அதே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் கூட நடித்த ஹீரோயின்லேருந்து சக மற்ற ஆர்டிஸ்ட் வரலையும் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, வச்சு சைலண்டாக இருப்பார். ஆனால் சீன் வந்துட்டால் ஒரு வேறு என்ன டயலாக் பேசுகிறதா இருக்கட்டும், ஃபைட்டு ஆக்ஷன் சொன்னோடனே வேறு விதமாக மாறிடுவார். நீங்கள் இப்போ கூட கேள்வி கேட்கலாம், அது சினிமாவுக்கு பொருந்தும் அரசியலுக்கு பொருந்துமான எல்லாம் ஒன்று தான். ஒரு சைலண்டாக இருக்கால் அந்த வேலை அந்த தருணம் வந்த பிறகு தன்னை மாற்றிக்கிறார்ல, அதுதான் திறமை. அப்படி இருக்கப்போ அரசியல் அவர் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு உதாரணமாக நான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு வார இதழில் ஒர்க் பண்ணுறப்ப பேட்டிக்கு போயிருந்தேன். அரசியல் தொடர்பான இது இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருக்கேன். அரசியல் தொடர்பான ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். அப்போ சில பிரச்சனைகள் இருக்கார் அவர். ஜெயலலிதா வந்து அவர் படத்துக்கு ஒரு தடை போகிறாங்க, ரிலீஸ் பண்ண முடியாமல், கலைஞருக்கு உதவி செய்கிறாரு. இப்படி பல சிக்கல் சந்திட்டு இருந்த நேரம் நான் அந்த அரசியல் பற்றி ஒரு கேள்வி நகர்த்தவும் அது வேண்டாமே தவிர்த்தரலாமே அப்படிங்கிறாரு.
நான் இப்போ ஏன் சார் தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்ல சொன்ன பிறகு அது அவருக்கு தெரியாமல் இல்லை, ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணுறாரு, உதவியாளர் இருந்தார், அவர் வந்து அண்ணா நீங்கள் வெளில நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக உன்னிப்பாக அவர் அதை பற்றி கிரகிச்சிட்டு அப்புறம் அவர் அது தொடர்பான கருத்துக்களை சொல்கிறாரு. அப்போ தான் நான் வந்து விஜய் பற்றி ஒரு கால்குலேஷன் பண்ண முடிஞ்சுது. மூணாமுஞ்சி மாதிரி இருந்துட்டு சைலண்டாக இருந்துட்டு இவ்வளோ ஒரு விஷயம் அடர்த்தியான விஷயங்களை கேட்டுக்கிறாரு. அதை பற்றி ஒரு அறிதல் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதை வந்து மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி வேறு ஒரு மொபைல்லேருந்து வந்து அது வேண்டாம் நான் தவிர்த்துருங்க அப்படின்னு ஆப்தரை கடை சொன்னேன். இப்போ கூட நான் அதை என்னங்கிறத சொல்லலை. அப்படி அவரும் வந்து நான் இவ்வளோ பெரிய உயர்த்த சினிமாவில் அடைஞ்சிருக்கான அறிவு இல்லாமல் திறமை இல்லாமல் அந்த உயரத்தை அடைய முடியாது. அதே மாதிரி அரசியலில் இப்போ அவர் அரிச்சுவடியாக இருக்கலாம், ஆனால் சில திட்டங்கள் சில அறிவியல் சில அறிவார்ந்த செறிவார்ந்த விஷயங்கள்லாம் உள்வாங்கியிருக்காரு. அது பின்னணியில் ஒரு டீம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ப்ரெஸ் மீட்டோ மற்ற விஷயங்களோ எதிர்கொள்ள தயாராக இருப்பார். கட்சி பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரிசு தொகை எல்லாமே விஜய் அவர்கள் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த வருடமும் கொடுக்க போகிறதா வந்து செய்திகளுமே வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் அது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிறதுனால இந்த மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்யலை. ஆரம்பத்துலேருந்து இந்த நோட்டு புத்தகங்கள் வழங்க ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு செஞ்சுருக்காரு. ஆரம்பத்துலேருந்து 20 வருடங்களாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ அதோடைய இன்னொரு வளர்ச்சியாக வந்து அதை விரிவுபடுத்தி தொகுதி வாரியாக தேர்ந்தெடுத்து ரொம்ப கிளவராக அழகாக அதை பண்ணுறாரு. அது இப்போ நீங்கள் சொன்னீங்களே ரசிகர்கள் மட்டுமே போதுமா அப்படிங்கிறது, இந்த உதவி செய்கிறது வந்து அது வந்து ஓட் பேங்காக மாறுமா மாறாதா அப்படிங்கிறது செகண்ட் தாட்டு. ஆனால் அதுவே வந்து அவங்க அப்பா அம்மா மனசுக்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட் மனசுக்குள்ள இன்னைக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவன் இன்னொரு 4 வருடத்தில் வந்து ஓட்டு போடுற உரிமைக்கு வந்துடுவான். ஸோ இதுவும் ஒரு கால்குலேஷன் தானே, இதுக்காக பண்ணலை. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து செல்றாரு, விரிவுபடுத்தியிருக்காரு. 28 ஜூன் 28 ஜூலை 3 2 நாட்களில் நடக்குது. அந்த 2 நாட்கள் 2வது நாள் வந்து ஒரு சம்பவம் இருக்குது. சம்பவம்னா அரசியல் தொடர்பான பேச்சு. அவர் இப்போ சொல்கிறாங்களா 69 படம் நடிப்பார் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஓடுது. இதுதான் கடைசி படம். இல்லை கில்லி ரீரிலீஸுக்கு பிறகு வந்து மீண்டும் வந்து நடிக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சு. யார் 200 கோடி ரூபா ஓடுவா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, காசா பணமா அடிச்சு விடுறதானே அப்படின்னு போட்டு சில பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது குறித்தெல்லாம் ஒரு சின்ன ஒரு கதையோட ஒரு பதில் தர மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஓகே, அதே மாதிரி விஜய் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே அஜித் அவர்களுமே கவனிச்சுட்டு தானே சார் இருப்பார். அவர் என்ன மாதிரியான அவருடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாரா, என்ன பண்ணியிருக்காரு சார்? இல்லை வாழ்த்து சொன்னாரா சொல்லலையான்னு உறுதியை எனக்கு தெரியல. ஆனால் அஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகருக்குள்ளும் வந்து என்னதான் நட்பா படம் 2 பேரும் ஒன்னாலாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் சோபா சந்திரசேகர் சமைச்சிட்டு வந்த சாப்பாட்டை 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டு அண்ணன் தம்பிகளாம் நல்ல நட்போட பழகிய நாட்களும் இருக்குது. எம்ஜிஆர் சிவாஜி கூட ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு இருபெரும் அதே மாதிரி கமல் ரஜினி இப்படி எல்லாத்துக்கும் இருந்தால் கூட இப்போ கமலும் ரஜினியை வந்து நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட பொது வெளியில் சந்திக்கிறப்ப ஆற தழுவி அன்பொழுக வந்து சிரிச்சா கூட புன்னகை சிந்தினா கூட உள்ளுக்குள்ளே ஒரு கனல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் போட்டி. பொறாமன்னு சொல்ல வழக்கமாக பேட்டிகளை சொல்லுவாங்களே போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் கண்டிப்பாக இது இருக்கும், இருந்தே தீரும். இல்லாத மனிதனே கிடையாது, நரம்பு தானே இரும்பு கிடையாதுல்ல, அதனால் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு போட்டி உணர்வு அஜித்துக்குள்ளும் இருக்கும், விஜய்க்குள்ளும் இருக்கும். ஆனால் அஜித் வந்து எப்பொழுதுமே பொறாமைப்படுற ஆளாக நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப பரந்த மனசோட எளிமையான மனசோட இருக்கக்கூடிய ஆள் தான் அஜித். அப்படி இருக்கும்போது அவர் வாழ்த்து சொன்னாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் அஜித்துக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து அரசியலுக்கு வருவதற்கான சூழல் அமைஞ்சுது. அதுவும் ஒரு பெரிய கட்சி அதிமுகன்னு வச்சுங்களேன், அதோட தலைமை போஸ்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் நகர்த்திட்டு போனது அவரை. அதையே தவிர்த்தவர் அவர். எனக்கு இது மிக முக்கியமான ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தே தவிர்த்தவர்.
அதனால் அஜித்துக்குள்ளே அந்த ஆசை இருக்காது. அதுக்காக விஜய் அரசியலுக்கு வரதுனால ஒரு சின்ன ஒரு பொறாமை இருக்குமோ, காழ்ப்புணர்வு இருக்குமோ அப்படின்னா அதுவும் இருக்காது. அதான் சொல்கிறேன், ஒரு 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 தெளிவான சிந்தனையில் ரொம்ப ஓப்பன் மைண்டாக இருக்கிற ஆள் அஜித். இப்போ நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அஜித்தும் அதே மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்ல ஆட்சி மாற்றம் வந்துடாடா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஏன்னா அவர் ஓட்டு போடுற அந்த லைனில் நிற்கிறதுலேயே அவருடைய டீசென்ட்லி தெரியும். அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்காது. வாழ்த்து சொன்னாரான்னு தெரியல. ஆனால் ஒரு வெற்றி வாய்ப்போ இல்லை அதை நோக்கி விஜய் போகும்போது நகரும்போது கண்டிப்பாக வந்து மனசார வாழ்த்துவார். அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வாழ்த்தி கூட இருக்கலாம். சார், அதே மாதிரி விடாமுயற்சி படம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் அவ்வளோதானா சார், இல்லை ஷூட்டிங் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? அதாவது தினத்தந்தியில் கன்னித்தீவுன்னு ஒரு இது வந்தது படக்கதை, ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ இல்லை. அது பார்த்தீங்கன்னா அடுத்து போயிட்டுருக்கு. அந்த கன்னித்தீவு கதை மாதிரி தான் விடாமுயற்சி கதையும் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதை வந்து ஆகஸ்ட்டில் அஜித்துகிட்ட ஒரு டேட்டு கேட்டிருக்காங்க. ஒரு 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 10 நாள் 15 நாள் டேட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மறுபடியும் அசர்பைசானில் ஷூட்டு தொடங்கி கொஞ்ச நாளில் முடிச்சுட்டு தீபாவளிக்கு ரெடி பண்ணிடுவாங்க. தீபாவளி ரிலீஸாக வந்து விடாமுயற்சி வரும். ஆல்ரெடி குட் பேட் அக்கிலி வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக தலைக்கு வந்து தலை தீபாவளியும் தலை பொங்கலுமாக தலை ரசிகர்களுக்கு வந்து இந்த விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் அமையும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாத இடைவெளியில் அடுத்தடுத்து படங்கள் வரும். அந்த படங்கள் முடிஞ்ச பிறகு அஜித் வந்து இன்னும் விஸ்வரூபம் எடுத்து அடுத்தடுத்து கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு அதிரடியில் இறங்க போகிறாரு. வெயிட் அண்ட் சி. ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டான ஒரு தமிழ் மூவி வந்து எதுவுமே வர கிடையாது. ரீலீஸை தான் மக்கள் வந்து இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமாவது ஒரு நல்ல ஒரு தமிழ் படம் வருமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அமரன் ரிலீஸ் ஆகுது, வேட்டைன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ் சினிமா மாறி ஆகணும். இங்கே இப்போ தமிழ் சினிமாவில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குனாக்கா, பட்ஜெட் பெரிய பேன் இண்டியா படம் இப்படி தான் வந்திருக்கு தவிர கண்டென்ட் ரீதியாக ஏதாவது ஒரு வித்தியாசமான சிந்தனை அடிக்காம பாருங்க. மலையாளத்தில் ஒரு சின்ன கரு அழகாக அது பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஃபேண்டசி பிரம்மாண்டனா கூட அதில் ஒரு அருமையான நாட்டு இருக்கும். அது அந்த அந்த வகையில் எனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்ல போனோன்னா நானி சொல்ல போகலாம். நானி ராஜமொழி பண்ணார்ல, ஒரு ஈயை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை கற்பனையாக நினச்சி பாருங்களேன். எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் தாட்டு, அதில் உள்ள ஒரு கருத்து இப்படியெல்லாம் வச்சு பண்ணாங்களே. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னா நீங்கள் பிரம்மாண்டம் அது இது ஹிஸ்டாரிக்கல் அதெல்லாம் இல்லாமல் உண்மையிலே கண்டென்ட் நல்லா இருக்கணும். அந்த கதை அமைப்பு ஸ்க்ரீன் பிளே தான் நல்லா இருந்தால் தான். சும்மா வெறுமனே நீங்கள் செட்டை போட்டுட்டு இது பண்ணி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஊற்றிக்கும். தொடர்ந்து வந்து இந்த வரலாற்று படம் பின்னணி கதையை வந்து டார்கெட் வச்சுருக்காங்க இயக்குனர்கள், பல இயக்குனர்கள். ஒரு ஃபேண்டசி கதையில் நடிக்கணும், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் நடிக்கணும். இயக்குனருக்கும் சரி ஹீரோக்களுக்கும் சரி அந்த ஆசை வந்துருக்கு. அது வியாதின்னு கூட சொல்லலாம். அப்படி பண்ணி தான் வந்து ஒரு சினிமா வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன இப்போ ஈரானில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கதைகள்லாம் வரும். அதை வந்து இப்போ மலையாள மூவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தமிழ் சினிமா மாறணும். மாறலை, இதை அரைச்சமாகவே அரைக்கிறாங்கலாம் சீக்கிரமாக காணா போயிடும். இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து பாலிவுட்டு தான் வந்து பயங்கரமாக இந்திய சினிமாவின் அடையாளமாக இருந்தது. இப்போ வந்து தென்னிந்திய சினிமாவாக இருக்குது. குறிப்பாக வந்து கன்னட ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பட்ஜெட் வைஸும் சரி கண்டென்ட் வைஸும் சரி ஒன்றுமே இருக்காது. ராஜ்குமார் போன்ற முகங்களுக்காக படங்கள் ஓடும், வித்தியாசமான சிந்தனைலாம் இருக்காது. ஆனால் அங்கேயும் இப்போ வேறு மாதிரி யோசிக்கிறாங்க, வேறு மாதிரி பிரம்மாண்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. மலையாளத்தில் ஒரு சின்ன கண்டென்ட்டை வச்சுட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு சமீபத்து இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் ஆரம்பித்து நிறைய படங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எளிமையான கதை, நல்ல கதை தமிழ் சினிமாவில் வந்தால் ஒரு மாற்றம் வரும். அடுத்தடுத்து நிறைய இருக்குது. அடுத்தடுத்து நிறைய பெரிய பெரிய படங்கள் இருக்குது. அந்த பெரிய பெரிய படங்களும் ஒரு வித்தியாசமாக உண்மையை கண்டென்ட் கொடுத்தா தான் தமிழ் சினிமா இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி தக் லைஃப் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களுக்கும் கமல் அவர்களுக்கும் ஃபைட் சீன்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்லாம் வந்துச்சு. சிம்புக்கு என்ன மாதிரியான ரோல் சார் அந்த படத்தில்? தெரியல, அது என்ன மாதிரி ரோல்னு தெரில. கண்டிப்பாக கமல், சிம்பு, மணிரத்னத்துக்கு மட்டுமே அது வெளிச்சம். நம்ம வெளியில் இருந்துட்டு அது என்ன ரோல் ஆகிருக்கும் அப்படின்லாம்
ஆராய முடியாது. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலாக தான் இருக்கும். ஓகே. ஏன்னா எஸ்டிஆர் ரசிகர்களும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி தலை ரசிகர்கள் வெயிட் பண்ணாங்க, அந்த எஸ்டிஆர் ரசிகர்களும் விஜயோட டைலாக் தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மெகா தீனி போகிற மாதிரி அந்த சந்தோஷத்தில் தான் பிரியாணி விருந்தெல்லாம் போட்டிருக்காரு. தலை செஞ்சதை எஸ்டிஆரும் செஞ்சுருக்காரு. ஆக ஒரு திருப்திகரமான ஒரு இதாக தான் இருக்கும். தக்லைஃப் உண்மையிலேயே மணிரத்னோட கரியர்லேயும் கமல் கரியர்லையும் ஒரு வேற ஒரு பரிணாமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வரும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இதில் இவருடைய கேரக்டர் என்னங்கிறது தெரில. ஆனால் முக்கியமான கேரக்டர் இல்லைன்னா நடிக்க மாட்டார். அதான் உண்மை. பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ அதே மாதிரி எஸ்டிஆர் அவர்கள் இந்த சமீபத்தில் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போதே ரொம்ப ஒரு மெச்சூர்டாக பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ அவருக்கான அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெட் கார்டு இஷ்யூலேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் இந்த எஸ்டிஆர் 48 படத்துக்கான அப்டேட் என்ன சார்? இல்லை, என்னென்னா ஆசிரியர் அனுபவங்கள் தான் நல்ல ஆசிரியர் சொல்லுவாங்க. சிம்புக்கு வராத சந்திக்காத பிரச்சனைகள் கிடையாது, சந்திக்காத காதல் கிடையாது, சந்திக்காத பிரிவு கிடையாது, சந்திக்காத வழி இல்லை. அப்படி இருந்தவர் ஒரு ஒரு பக்குவமான பண்பட்ட அதான் அனுபவம் தான் வாத்தியார். அப்படி ஒரு நிலைக்கு போய் கிட்டத்தட்ட அவருடைய சமீப கால நீங்கள் சொன்ன மாதிரி பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தத்துவார்த்தமான ஒரு பக்குவமான பேச்சாக வந்திருக்கு. அப்படி ஒரு பக்குவத்துக்கு தகுந்தது கண்டிப்பாக அவர் வந்து சந்தித்த பிரச்சனைகள் தான். பொதுவாக சிம்பு வந்து திமிரு பிடிச்ச ஆள், ஹெட் வெயிட்டு அப்படி விடுறாங்களே, அவர் வந்து இந்த ஓப்பனாக இருக்க ஆளுக்கு எப்பொழுதுமே அந்த ஒரு பேர் இருக்கும், கெட்ட பேர் இருக்கும். அவர் வந்து எதையும் வச்சுக்கிறதில்ல, மனசில் வச்சுக்கல, ஓப்பனாக இருந்து செஞ்சால். ஆனால் இப்போ அதை வந்து அடக்கி வச்சுட்டு என்ன பேசணும் என்ன செய்யணும் அதை மட்டும் தெளிவாக இருக்கிறாரு. பார்ப்போம் அவருடைய அடுத்த படங்களுக்கான அப்டேட்டு என்னென்ன வரப்போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். அதே மாதிரி வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த விடுதலை 2 படத்தோடைய அப்டேட் என்ன சார்? ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற அப்டேட் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ இந்த பார்ட் 2 கல்ச்சரே வந்து ராஜமௌழி தொடங்கி வச்சதான். அது வந்து 2 பாகத்துக்கு 3 பாகத்துக்கு ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு கதையை சிந்திச்சு அப்படிலாம் பண்ணி வரல. எடுத்தது அதிகமாக போயிடுச்சு. என்ன பண்ணலாம், நான் 3 மணி நேரம் பிளான் பண்ணது 4.5 மணி நேரம் ஆச்சு. கூட ஒரு 10 சீனை சேர்த்தா அடுத்த பார்ட் ரெடி அப்படிங்கிறத இந்த ராஜமௌழி பழக்கி விட்டார். அப்படி தான் இந்தியன் 2 ஆரம்பிச்சு. இல்லைன்னா இந்தியன் 2 ஒரு 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 பெரிய கதை அப்படிலாம் இல்லை. அது வந்து பார்ட் 2 பண்ணதில் கொஞ்சம் போர்ஷன் அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணலாங்கிறப்ப ராஜமௌழி வந்து ஞாபகத்து வந்துட்டார். போடு, அது இந்தியன் 3 போடு. அவனுக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கு தவிர பக்காவாக யாரும் பிளான் பண்ணி பண்ணலை. அது மாதிரி விடுதலை 2 அதான் உண்மை. ஓகே, எடுக்க போய் அது வந்து ஆனால் வெற்றிமாறனை பொறுத்தவரையும் சும்மா ஜல்லி அடிக்க மாட்டார். அதோடைய தொடர்ச்சியாக நீச்சியாக இருந்தால் கூட அதில் இன்னும் ஒரு 10 சீன் உருப்படியாக யோசித்து உருப்படியாக சிந்திச்சு அதில் ஒரு வலி வேதனை வாழ்வியல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார் வெற்றிமாறனை பொறுத்தவரையும் சொல்கிறேன். அப்படி தான் விடுதலை 2வும் மாறி இருக்கு. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகளும் இருக்குது. முடிஞ்ச பிறகு எல்லாரும் எதிர்பார்க்குறது இந்த பார்ட்டில் விஜய் சேதுபதியுடைய தான் பார்ட்டு. போன பார்ட்டில் வந்து சூரி அதகலாம் பண்ணார். இதில் விஜய் சேதுபதிக்கு அவர் ரொம்ப முழு நீள படம் முழுசும் வர மாதிரியான ஒரு ஏரியா இருக்குது. பார்ப்போம் சார். அதே மாதிரி வாடிவாசல் பற்றின அந்த படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே சார், என்ன காரணம்? இல்லை, வாடிவாசல் வந்து கன்ஃபார்ம் தான். அது வந்து கைவிடப்பட்டது. சூர்யா இல்லை, சூர்யாவுக்கு பதில் தனுஷ் நடிக்கிறார், அவர் நடிக்கிறார், இவர் நடிக்கிறாருன்னு ஏகப்பட்ட கற்பனை சிறகடிச்சு பறந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தானு வந்து அதை ஏதோ சமாதானப்படுத்தி இடையில அந்த பிரச்சனைகள்லாம் இது பண்ணி சூர்யா தொடர்றார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். வாடிவாசல் வரும், அது சூர்யாவே நாயகனாக இருப்பார். சார், சுந்தர் சி அவர்கள் டைரக்ட் பண்ண அரண்மனை 4 வந்துச்சு. அடுத்தது காஞ்சனா 4லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. ஸோ சுந்தர் சி அடுத்த கட்டம் என்ன மாதிரியான மூவி எடுக்க போகிறாரு? இல்லை அரண்மனை 5 தானா? இல்லை அவருடைய படத்தை பற்றின ஒரு அப்டேட் சொல்லுங்கள் சார். இல்லை, அவர் அந்த சீரியஸ் அரண்மனை 4, 5, 6, 7 இப்படி போயிட்டே இருக்கலாம். காசா பணமா டைட்டில் தானே, கதையை பண்ணிக்கலாம், இல்லை கதை எல்லாமே கூட ஏதோ பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு புதிய தகவல் என்னன்னாக்கா, சங்கமித்ரான்னு ஒரு படம் 2017 போட்டார்.
ஜெயம் ரவி, ஆர்யா, ஸ்ருதிஹாசன், ஜாக்கி சராப்லாம் நடிக்கிற மாதிரி இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுற மாதிரி இருந்தது. பெரிய பட்ஜெட். நான் சொல்கிறது அப்பயே வந்து 100 கோடி ரூபா, 100 கோடி ரூபாவில் தயாரிக்காமல் இருந்தது. என்ன காரணமோ தெரியல, அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ அந்த படம் இப்போ எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் மூவி அது மாதிரி வந்துட்டு இருக்குல்ல. இப்போ சங்கமித்ரா மறுபடியும் தூசி தட்டி ஸ்கிரிப்டை மறுபடியும் புதுசு பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா கன்ஃபார்ம். இது கன்ஃபார்மு பண்ணுற மாதிரி. ஆனால் அப்பயே 100 கோடி ரூபா பட்ஜெட்னா இப்போ 150 கோடி ரூபா அதிகமாக ஆகும். அதில் யார் நடிக்க போகிறா? ஜெயம் ரவி நடிப்பாரா அல்லது ஸ்ருதிஹாசன் நடிப்பா? ஏன்னா பட்ஜெட் அதிகமாக போகிறப்ப இன்னும் கொஞ்சம் அதை தாண்டி பெரிய ஹீரோ ஜெயம் ரவி தாண்டி அடுத்த கட்டத்தில் உள்ள நடிகர்கள் நடித்தா நல்லாயிருக்குன்னு ஒரு பிளானிங்கில் இருக்காது. கண்டிப்பாக வரும். அந்த படத்துக்கு ஏற்கனவே சங்கமித்ரா தயாரிக்கிற மாதிரி இருந்து தேனாண்டல் ஃபிலிம்ஸ், அது வந்து முரளி ராமநாராயண் பையன், அவர் தயாரிக்கும் போது 20 கோடி ரூபா சொந்த சீட்டு கொடுத்ததாக அப்போ கொடுத்துருக்காங்க. அதை திரும்பி கொடுத்தாரா கொடுக்கலையான்னு தெரில. இங்கே இன்னொரு தகவல் என்னென்னா, தேனாண்டல் ஃபிலிம்ஸ் முரளி இருக்கார்ல, அவர் வந்து பெரிய கடனில் இருக்கார். இப்போ மிகப்பெரிய கடனில் இருக்கார். கிட்டத்தட்ட அவங்க அப்பா சம்பாரித்த சொத்தெல்லாம் கிட்டத்தட்ட அடமானம் இருக்கிற அளவு நான் கேள்விப்பட்டது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அவர் வந்து ராமநாராயண் சார் எப்படின்னாக்கா, படமாக இருந்தாலும் சரி சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சிக்கனத்தை கடைபிடிக்கிறவர். ஒரு படம் அப்படின்னா இதுக்குள்ளே இது போட்டு ஒரு பட்ஜெட் போட்டு கரெக்டாக அது பண்ணி செலவு அதிகம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். அதே மாதிரி வாழ்வியல் முறையும் அப்படி தான். ராமநாராயணன் வந்து அவர் வந்து குரங்கு, பாம்பு, ஆடு வச்சு படம் எடுக்கிற டைரக்டர் தான் தெரியும் எல்லாத்துக்கும் இந்த ஜெனரேஷன். ஆனால் அவர் அற்புதமான இயக்குனர். சிவப்பு மல்லி, சோறு, இந்த மாதிரி படங்கள்லாம் புரட்சிகரமான படங்கள்லாம் கொடுத்தவர். அப்படி இருந்த ஒரு இயக்குனர், நிறைய படங்கள் பண்ணவர். அந்த அவருடைய சொத்துக்கள்லாம் நிறைய அடமானத்தில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு காரணம் வந்து விஜயோட மெர்சல். அந்த படம் தயாரித்தாங்க. அப்பயே அது 120 130 கோடி என்னமோ ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் சம்பளம் இருக்குது. அப்பயே 70 கோடி 80 கோடி விஜய் சம்பளம். அப்புறம் மற்ற செலவுகள் எல்லாம் போக அவர் செலவானுச்சு. ஆனால் 200 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு இது இருக்குது. வசூல் பண்ணால் அது இவருக்கு அந்த லாபம் போய் சேர்ந்ததானா இல்லை. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படிலாம் இருக்குது தெரியாதவங்க அவங்களுக்கு புரிஞ்சு தவிர இவருக்கு அதில் கையை சுட்டுக்கிட்டாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு அப்பயே விஜய்கிட்ட கேட்டிருக்காரு. விஜயும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து அவர் தான் கடைசி படம் ஆயிடுச்சு. இனிமேல் எங்கே விஜய் நடிக்க போகிறாரு? அதனால் இப்போ இடியாப்ப சிக்கல்ல மாட்டிட்டு முழிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இளையராஜாவிட்ட கூட இசையமைப்பாளர் இளையராஜாட்ட கூட கடன் கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது. மாதிரி பல கோடி கடனில் இருக்கார். இப்போ சுந்தர்சி அவருக்கு 20 கோடியாக கொடுத்துட்டாரா கொடுக்கலையா, இல்லை மறுபடியும் இவருக்கு கை கொடுப்பாரா முரளிக்கு சுந்தர்சி அப்படின்னு யார் தயாரிக்க போகிறாலும் தெரியல. இவர் சுந்தர்சி சங்கமித்ரா பேசுனால முரளி மேட்ரு ஞாபகம் வந்தது. அதுக்காக சொல்கிறேன். ஓகே சார்.